நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் செப்டம்பர் 9ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் நிலையில் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2000 ரூபாய் வரையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு 18% வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதன் காரணமாக சிறிய பரிவர்த்தனைகள் கொண்ட வணிக நிறுவனங்கள் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மீதான பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பொழுது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்காக 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்த்தீங்கன்னா சிறிய பரிவர்த்தனைகள், அதாவது 2000 ரூபாய்க்குட்பட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்கிறதுக்கு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறு வரி விதிக்கும் பட்சத்தில் அது சிறிய அளவிலான டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் பெரிதும் பாதிப்படைய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.